வணக்கம். 2026 தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் 1 6ஆம் பக்க வினா 30வது வினாவிலிருந்து பார்வையிடுவோம். ஒரே அளவுள்ள சதுர்முகிகளை சேர்த்து செய்யப்பட்ட ஒரு திண்மம் முன்னால் இருந்து பார்க்கப்படும் போது தோற்றும் விதமும் பின்னால் இருந்து பார்க்கப்படும் போது தோற்றும் விதமும் கீழே தரப்பட்டுள்ளன. இத்திண்மத்தை செய்வதற்கு எத்தனை சதுரமுகிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன? அப்ப இதுல கூறப்படுவது என்னென்றால், சதுரமுகி இரு பக்க தோற்றங்கள்ல இந்த திண்மத்தை பார்க்கிறோம். சதுரமுகிகளால் ஆக்கப்பட்ட இந்த திண்மத்தை முன்னால் இருந்து பார்த்து பின்னால் இருந்து பார்ப்பா அரைவட்டம் திரும்புகின்றது. அப்ப அநேகமாக எங்களுக்கு எல்லா எண்ணக்கூடிய அளவில், அதாவது விரல் விட்டு எண்ணுகின்ற அளவில் எங்களுக்கு அந்த காட்சி இருக்கின்றது, ஊகிக்க தேவையில்லை. அப்ப இதுல 3 விடை இருக்கின்றது. நாங்கள் முதலாவதாக பார்க்கின்ற போது ஒவ்வொரு வரிசையாக பார்ப்பது இலகுவாக இருக்கும். அதாவது இந்த சதுரமுகியிலே முதல் வரிசை அல்லது கீழ்நிரை, கீழே இருக்கின்ற நிரை நிரலை பார்ப்போம். பிறகு அடுத்து உள்ளதை பார்க்கலாம், அடுத்து 3வது உள்ளதை பார்க்கலாம். அதாவது எந்த வகையிலாவது விரல் விட்டு எண்ணி நாங்கள் விரைவாக விடையளிக்க வேண்டும். இப்ப இந்த தோற்றத்தை, இந்த முன்பக்க தோற்றத்துல 1 தெரிகின்றது, கீழிருந்து 2 தெரிகின்றது, 3 தெரிகின்றது. அதே போல இந்த வரிசையில பின் வரிசையில 3 நிச்சயமாக இருக்கின்றது, மேலே 1 இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு 3 3 2 என 8 இருப்பது முதல், அதாவது ஒரு பக்கத்தால பார்ப்பதன் மூலம் தோன்றுகின்றது. இதையே பின்பக்கமாக பார்க்கிற தோற்றம் தான் இது. அப்ப இதுல நாங்கள் எண்ணுகின்ற போது 1 2 3 4 5 6 7 8 என இருக்கின்றது. அப்ப 8 மொத்தம் 16 என்ற 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இது கற்புலனாற்றல், கண்ணால பார்த்து கணித்து விரைவாக விடையளித்தல். ஆனா இந்த இடத்துல கற்புலனாற்றலை மிக ஆழமாக சோதிக்கிறதுக்கும் கேள்விகள் கேட்கப்படலாம். ஆனால் இந்த கேள்வி அப்படி அமையவில்லை. ஏனென்றால் இரு பக்க தோற்றம் தெரிகின்ற போது இன்னொரு பக்கத்துல தெரியாத பக்கத்துல அடியில தாயக்குத்தி, அதாவது சதுரமுகி குத்தி இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, இது ஓகே. 16 என்பதுதான் தீர்க்கமான விடை. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். முற்பகல் 7க்கு பயணத்தை ஆரம்பித்த ஒரு புகையிரதம் மல்வத்தை புகையிரத நிலையத்தை கடந்த பின்னர் 30 நிமிடத்தில் குறுந்துவத்தை புகையிரத நிலையத்தை கடந்தது. இங்கே கேள்விகளை கொஞ்சம் உன்னிப்பாக வாசித்தால், அவதானித்து வாசித்தால் கேள்வி மிக இலகுவானது. இப்ப வாசிக்கிற ஆற்றலும் விளங்கிக் கொள்ற ஆற்றலும் தான் இங்கே ஆய்வு செய்யப்படுகின்றது. அதற்கு சொப்பமாக 1 மணி நேரத்துக்கு பின்னர் அது தலவத்து புகையிரத நிலையத்தை அடைந்தது. பின்னர் தலவத்து புகையிரத நிலையத்திலிருந்து முற்பகல் 10க்கு திரும்பும் பயணத்தை ஆரம்பித்து குறுந்துவத்தை புகையிரத நிலையத்தையும் மல்வத்தை புகையிரத நிலையத்தையும் கடந்து ஆரம்பித்த இடத்துக்கு மறுபடியும் அடைந்தது. இப்புகையிரத முழு பயணத்தின் போது ஒரே கதியில் செலுத்தப்பட்டது எனில் அப்புகையிரதம் பற்றிய பின்வரும் எக்கூற்று சரியானது. முதல் தரப்பட்ட தகவலின்படி ஒரு இடத்திலிருந்து புகையிரதம் புறப்படுகின்றது. அந்த இடம் எது என்றும் அதற்கு பேரும் குறிப்பிடவில்லை. அதுக்கு அடுத்ததாகத்தான் மல்வத்தை என்கின்றது குறிப்பிடப்படுகின்றது. மல்வத்தையில இருந்து கடந்த பின்னர் தான் 30 நிமிடத்திலே அது குறுந்துவத்தைக்கு போனது. அப்ப இங்கதான் 30 நிமிடம் விரயமாகி இருக்கிறது. முதல் நேரத்தை பற்றி இங்க குறிப்பிடவில்லை. 30 நிமிடத்தில் குறுந்துவத்தை போனது. அதற்கு சொப்பமாக 1 மணி நேரத்தை பின்னர் தலவத்து போயிருந்தது, அதாவது 1 மணி நேரம் 60 நிமிடம் செலவழித்து தலவத்து புகையிரத நிலையத்தை அடைந்தது. தல்வத்த இப்ப
மீளவும் இந்த புகையிரதம் இங்கே இருந்து இங்க ஆரம்பித்த நேரம் 7 மணி, திரும்ப இந்த தல்வத்திலே இருந்து இது 10 மணிக்கு ஆரம்பித்து தனது பயணத்தை ஆரம்பித்த இடத்திற்கு முடித்தது. இப்ப இதுல உள்ள தகவலை நாங்கள் புரிந்து கொண்டோம். இப்ப எங்களுக்கு தெரிந்த தகவலின்படி, அதாவது மல்வத்து புகையிரத நிலையத்தில இருந்து தல்வத்து புகையிரத நிலையம் வரை செல்வதற்கு 1 மணி 30 நிமிடம் செலவாகி இருக்கின்றது. இது ஆரம்ப இடத்தில இருந்து முதல் சென்ற தூரம் எங்களுக்கு தெரியாது. சென்ற புகையிரதம் எவ்வளவு நேரம் தரித்து நின்றது என்றதும் எங்களுக்கு தெரியாது. அந்த 2 தகவலும் தெரியாது. ஆனால் இதிலே 1.5 மணி நேரம் 1 மணி 30 நிமிடம் பிரியமாகி இருக்கு என்பதும் மிகுதிக்கு நேரம் தேவை என்பதையும் நாங்கள் கருதி கொள்ளலாம். இப்ப இங்க சொல்லப்படுகின்றது, அது 10 மணிக்கு புறப்பட்டு, அதாவது 10 மணிக்கு திரும்பும் பயணத்தை குந்தவத்தை பிறந்து மல்லத்தை பிறந்து கடந்து ஆரம்பித்த இடத்துக்கு வந்தது என்றதான் தகவல். இப்ப முதலாவது முற்பகல் 7:30க்கு குருந்துவத்தை புகை நிலையத்தை கடந்தது என்பது பொருந்தவே பொருந்தாது. 7 இருந்து இந்த முதலாவது மல்வத்த புகையிரத நிலையத்துக்கு சென்ற நேரம் தெரியாதபடியால் 7:30க்கு குருந்துவத்தை கடந்தது என்ற தகவல் தவறானது. மல்வத்தை புகையிரத நிலையத்தை முற்பகல் 11 மணிக்கு கடந்தது என்ற தகவலையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது மல்வத்தைக்கு இங்கே 7 தொடங்கி, அதாவது 7 இருந்து 11 வரைக்கும் சென்று 11க்குத்தான் கடந்தது என்றால் இங்க 12க்கு திரும்புகின்றது, 10 மணிக்கு திரும்புகின்றது என்ற முறையில அதுவும் தவறானது. ஆரம்ப நிலையத்தை மறுபடியும் 12:30க்கு பிற்பகல் 12:30க்கு அடைந்தது என்பதை நாங்கள் ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாமே. 1 மணி 30 நிமிடம் பயண நேரம். மற்றது முதல் ஆரம்பித்த இடத்திலே இருந்து மல்வத்தைக்கு எவ்வளவு என்று தெரியாது. அது எவ்வளவாம் இருக்கலாம். அங்கு கடைசியில தல்வத்தில தரித்து நின்ற நேரமும் எவ்வளவுமாம் இருக்கலாம். ஆனால் அது இங்கே 10க்கு ஆரம்பித்து 12:30 என்றால் 2 மணி 30 நிமிடத்துக்கு அது அடங்குகின்றபடியால் 3வது விடையே பொருத்தமானது. 10 வயது பாலகராயினும் திறமைசாலி வாசிப்பாற்றல் இருந்தால் வாசிக்கிறத விளங்கி கொண்டு கிரகித்து விடையளித்து, ஏனென்றால் நாங்கள் இந்த பரீட்சையில இறுதியில பாருங்க பெறுபவர் வரைக்க 200, 198, 196 புள்ளி எடுத்த பிள்ளைகளும் இருப்பார்கள். வெட்டுப்புள்ளி நீ ஆக குறைய போறது இல்லை, வெட்டுப்புள்ளி உச்சத்துல நிற்கும். இரண்ட பிள்ளைகளும் திறமைசாலியாக உருவாக்கப்படுகின்றார்கள், மாற்றப்படுகின்றார்கள். இனி நான் 32வது வினாவிற்கு வருகின்றேன். மழை நாளில் மாத்திரம் வானவில்லை காணலாம். மழை இல்லாத ஒரு நாளில் கூட வானவில்லை காண முடியாது. மழை இல்லாத ஒரு நாளில் கூட வானவில்லை காணலாம். மழை இல்லாத முதலாவது இந்த தகவல் வாசிக்கிறேன். அதாவது முதல் தகவல் 2, மழை நாளில் மாத்திரம் வானவில்லை காணலாம். மழையுள்ள சில நாட்களில் வானவில்லை காண முடியாது. அப்ப வானவில்லை பார்த்தோன்றது சூரிய ஒளி வானத்துல மழை துளிகள் இருக்கின்ற போது, அந்த மழை துளிகள் அதாவது மெல்லிய மழை பெய்கின்ற போது தான், அதாவது வானவெளியிலே மெல்லிய மழை துளிகள் தேங்கி நிற்கும். அந்த மழை துளிகள்ல சூரிய ஒளி பட்டு தெரிக்கிறதால் வானவில் தோற்றமளிக்கும். அப்ப மழை நாளில இந்த வானவில்லை காணலாம் என்பது பொருந்தும். ஆனால் இல்லாமல நாளிலேயும் இது இருக்கும் என்பதும் பொருந்தாது. மழை உள்ள சில நாட்களில் தான் வானவில்லை காணலாம் என்பதால் அடுத்த கூற்று. அப்ப இந்த 2 கூற்றையும் வைத்துக் கொண்டு மேற்கிருத்த 2 கூற்றுகளுக்கு மேற்ப பின்னர் எது உண்மையாக இருக்கலாம்? மழையுள்ள ஒவ்வொரு நாளும் வானவில்லை காணலாம் என்பது பொருந்தாது. மழையுள்ள சில நாட்களில் தான் வானவில்லை காணலாம் என்ற 2வது வாக்கியத்தின்படி முதலாவது விடை பொருந்தாது. மழை இல்லாத ஒரு நாளில் கூட வானவில்லை காணலாம்.
மழை உள்ள நாள்ல தானே வானவில்லை காணலாம் என்று மழை இல்லாத ஒரு நல்ல வானவில்லை அப்ப இரண்டாவதும் பொருந்தாது. அப்ப மூன்றாவது பொருந்த வேண்டும். மழையுள்ள ஒரு நாளில் கூட வானவில்லை காண முடியாது. அதாவது மழை உள்ள நாள்ல சில வேளை ஒரு நாள் முழுக்க வானவில்லை காண முடியாமல் இருக்கலாம். இந்த வாக்கியத்தை கருத்தை புரிந்து கொள்ளணும். அதாவது மழை உள்ள நாள்ல கண்டிப்பா வானவில்லை காண முடியாது என்ற கூற்றல்லே இங்க அப்படி தந்திருக்கல. மழை உள்ள நாள்தான் வானவில்லை காணலாம். அப்ப மூன்றாவது மழை உள்ள நாள்ல சில வேளை ஒரு நாளைக்கு காண முடியாம இருக்கலாம் என்ற மூன்றாவது விடையே பொருத்தமானது. இனி 33வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் நுழைவோம். சாந்தி காலை 7 மணிக்கு தனது வீட்டில் இருந்து புறப்பட்டு ஒரு சீரான கதியில் அருணாவின் வீடு வரைக்கும் சென்று அங்கே நிற்காமல் அதே கதியில் திரும்பி வருகின்றார். அருணாவும் காலை 7 மணிக்கு தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு சீரான கதியில் சாந்தியின் வீடு வரைக்கும் சென்று அங்கு நிற்காமல் திரும்பி வருகின்றார். இருவரும் ஒரே பாதையில் சென்றனர். இருவரின் வீடுகளுக்கு இடையிலான தூரம் 600 மீட்டர் ஆகும். அருணாவின் கதி சாந்தியின் கதியின் 2 மடங்காகும். இப்பயணத்தில் இருவரும் சந்திக்கும் இடங்களுக்கு சாந்தியின் வீட்டில் இருந்து உள்ள தூரம் யாது? நல்ல அருமையான கேள்வி. பல பேர் தவறான விடையாக முதலாவது விடைய தவறான விட அதைத்தான் தெரிவு செய்திருப்பார்கள். நான் இப்ப கூறுகின்ற போதே அவர்களுக்கு தெரியும் இந்த விடையை தெரிவு செய்தது பிழை. அவர்கள் என்ன செய்வார்கள், 600 ஒரு பக்கத்தால 200 மற்ற பக்கத்தால 400, அப்ப 200 400 என்று முதலாவது விடையை தெரிவு செய்திருப்பார்கள். அது தவறு. கேள்வி சொல்லப்படுவதை பாருங்கோ. சாந்தியில வீட்டில இருந்து அடுத்த அருணாவின் வீடு, அருணாவின் வீடு 600 மீட்டர்ல இருக்கிறது. அப்ப சாந்தி என்ன செய்யறா, போயிட்டு திரும்பி வாரான்னு சொல்லப்படுது. அங்க நிக்கையில டக்குனு திரும்பி வாரா. இதே மாதிரி அருணாட வீட்டுல இருந்து சாந்தியில வீட்டுக்கு அவன் வேகத்துல 2 மடங்கு வேகத்துல சென்று திரும்பி வாரா. அப்ப சாந்தியில வேகம் 1x மடங்கு, அருணாவின் வேகம் 2x மடங்கு. இப்ப தூரம் 600 மீட்டர். அவர்கள் சந்திக்கும் இடங்களில் சாந்தியின் வீட்டில் இருந்து சொல்லும். இப்ப சாந்தியின் வீட்டில இருந்து அவர்கள் சந்தித்தது எங்கே என்றால் முதலாவது சந்திப்பார்கள் 200 மீட்டர்ல. அது ஓகே. ஏன், இவர் 1 மடங்கு வேகம், இவர் 2 மடங்கு வேகம். அப்ப 600 நாங்கள் 3ஆல் வகுத்தால் 200 400. அப்ப சாந்தியின் வீட்டிலிருந்து முதலாவது சந்தித்தது 200 மீட்டர் தூரத்தில். ஓகே. இரண்டாவது அருணா வந்து திரும்பி போகும் போதுதான் சாந்தி அருணாவின் வீட்டடியில் நிற்பாள். ஒரே நேரத்தில் புறப்பட்டவர்கள். அப்ப அவர்கள் இரண்டாவது சந்திப்பது 6 மணிக்கு. ஏன், இங்க அதாவது 6 மணிக்கல்ல 600 மீட்டர் தூரத்தில் சந்திப்பார். ஏனென்று சொன்னால் இங்க 7 மணிக்கு புறப்பட்டு போன வேகத்தின் 2 மடங்கு வேகத்துல அருணா வந்து போயிட்டான். அப்ப இவ போன வேகத்தின் ஒரே என்றால் இவ திரும்பி வந்து போனவ 2x. அப்ப 600 மீட்டர் தூரத்தில். ஆகவே கேள்விக்கான விடை இரண்டாவதே மிக பொருத்தமானது. இனி 34வது கேள்விக்கு செல்வோம். மழை நாளில் வராத எல்லா பிள்ளைகளும் பேருந்தில் பாடசாலைக்கு வருபவர்கள். மழை நாளில் வராத எல்லா பிள்ளைகளும் பேருந்தில் பாடசாலைக்கு வருபவர்கள் ஆவார். அதற்கு இப்ப எங்களுக்கு என்ன தெரியுது, மழை நாள்ல வராத பிள்ளைகள் பேருந்துல வரப்படியால் மழை நாள்ல பேருந்து வராது என்றதான் கருத்து. ஒரு பாடசாலைக்கு மழை பெய்யாதனால பேருந்து வருகின்றது, மழை பெய்யறதுனால பேருந்து வருவதில்லை. அப்ப பேருந்து
வராதபடியால் இந்த பிள்ளைகள் மழை நாள்ல வரமாட்டார்கள். மழை நாளில் வராத எல்லா பிள்ளைகளும் பேருந்தில் பாடசாலைக்கு வருபவர்கள். அப்ப அவர்கள் பாடசாலைக்கு பேருந்து தான் வரும், பேருந்து வராட்டிலே வரமாட்டார்கள். இதுதான் தகவல். அப்ப இதுல பேருந்தில் வராத எல்லா பிள்ளைகளும் அத்தினத்தில் பாடசாலைக்கு வந்திருந்தனர். இங்கே என்ன தினம் என்று சொல்லப்பட்டிருக்கா? பேருந்தில் வராத எல்லா பிள்ளையும் அந்த தினத்தில் வந்தார்கள் என்பதற்கு அது எந்த தினம் என்று இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே எங்களுக்கு அது விடையாக அமைய நியாயமில்லை. பேருந்தில் வரும் ஒரு பிள்ளையாயினும் அத்தினத்தில் பாடசாலைக்கு வந்திருக்கலாம். அது எந்த தினமாக இருந்தாலும் இந்த தகவல் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது தகவலை பார்ப்போம். பேருந்தில் வரும் எந்த பிள்ளையும் அத்தினத்தில் பாடசாலைக்கு வரவில்லை. இந்த ரெண்டு தகவலும் மிகவும் பொருந்தாத தகவலாக இருக்கின்றபடியால் இரண்டாவது தகவல் விடையாக அமைவதற்கு சாதகம் உண்டு. இனி நாங்கள் 35வது வினாவை பார்வையிடுவோம். 35வது வினாவில ஒவ்வொரு சீலும் ஒரு புள்ளி இருக்குமாறு இப்படத்தில் புள்ளிகளை தொடுத்து எத்தனை சதுரங்களை வரையலாம் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இங்க நாங்கள் புள்ளிகளை தொடுத்தால் எத்தனை சதுரம் வருது என்று பார்ப்போம். இப்ப இந்த ரெண்டு புள்ளிகளை நேரா தொடுக்கின்றோம், இந்த ரெண்டு புள்ளியை தொடுகின்றோம், இதை தொடுக்கின்றோம், இதை தொடுக்கின்றோம், ஒரு சதுரம் வருகின்றது. அடுத்தது இதை தொடுக்கின்றோம், இதை தொடுக்கின்றோம், இதை தொடுக்கின்றோம், இதை தொடுக்கின்றோம், 2 சதுரம் வந்துவிட்டது. அடுத்தது இதே இப்படி சாய் கோட்டாக தொடுக்கின்றோம், அடுத்தது சாய் கோடாக தொடுக்கின்றோம், சாரி, அடுத்தது இப்படியாக தொடுக்கின்றோம், இப்படியாக தொடுக்கின்றோம், இங்கேயும் ஒரு சதுரம் வந்துவிட்டது. இப்ப இந்த கேள்வியில என்ன சொல்லப்படுது? ஒவ்வொரு உச்சியிலும் ஒரு புள்ளி வீதம் இருக்குமாறு, உச்சியில ஒரு புள்ளி இருக்கும். இப்ப இது ஒரு சதுரம் ஓகே, அதாவது இந்த சதுரம் ஓகே, இந்த சதுரம் ஓகே, இந்த சதுரம் ஓகே. ஒன்று சாய் சதுரம், ரெண்டு இலக்கியத்துக்கிளையாக இருக்கின்ற நேரான சதுரம். ஆனா இதுக்குள்ளே அமைந்திருக்கிற சதுரம் ஒவ்வொரு உச்சியிலும் புள்ளி இருக்கா? இல்லையே. இதுல புள்ளி உச்சி இல்லையே, புள்ளி இல்லை. ஆனபடியால் 3 என்பதுதான் சரியான பொருத்தமான விடை. ஆனா சில பிள்ளைகள் இதுவும் ஒரு சதுரம் என கருதி 4 என்ற விடையை தெரிவு செய்திருக்கலாம். ஏனென்றால் இது அதிதிறமசாலிய கண்டுபிடிக்கிற பரீட்சை தான். ஆனபடியால் பரீட்சை தாளை பாருங்கள். செய்ததை பார்த்து கவலைப்படுறதிலே அர்த்தமில்லை, வருவதுதான் வரும். ஆனா இனி செய்ய உள்ள பிள்ளைகள் மிக கவனமாக அதாவது வாசிப்பாற்றலை கூட்ட வேண்டும் என்பதை கிரகித்துக் கொள்ளுங்கள். நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.